இன்று ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த அரசாங்கம் விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்தினப்ப அவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான சட்ட ரீதியான ஒரு உத்தரவாதத்தை தருவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் தான் முன்பு வந்து போராட்டம் வந்து விலக்கி கொள்ளப்பட்டது. ஆனால் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ஒன்று விவசாய கடன் தள்ளுபடியும் அறிவிக்கப்படல, அதே போல் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுக்கறதுக்கான சட்டப்பூர்வமான அங்கீகாரம் எதுவும் கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ்எம்இ சிறு குறு நடுத்தர தொழில்களில் குறிப்பாக நம்ம கரூர், திருப்பூர், மதுரை பகுதிகளில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு ஒன்று ஜிஎஸ்டி, இன்னொன்று வந்து காட்டன் ப்ரைஸ் வந்து ரொம்ப பருத்தி விலை கடுமையாக உயர்ந்திருக்குது. அந்த பருத்தி விலையை அதுக்கு ஹோர்டிங் இருக்குதுன்னு நம்ம பதுக்கல் இருக்குதுன்னு நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். மத்திய நிதியமைச்சர் அவர்களையும் நம்ம சந்திச்சு சொன்னோம், அவருங்க அதை மறுக்கல. அப்போ வந்து அந்த மாதிரி காட்டன் விலையை குறைக்கிறதுக்கான எந்த விதமான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளும் இதில் எடுக்கல. சிறு குறு நடுத்தர தொழில்கள் தான் வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். 3 செக்டார் தான் வேலை வாய்ப்புகளை உருவாக்குது இந்தியாவில். ஒன்று விவசாயம், இன்னொன்று சிறு குறு நடுத்தர தொழில்கள், மூணாவது சேவைத்துறை. இப்போ இந்த 3 துறைகளுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த 3 துறைகளையும் பூஸ்ட் பண்ணக்கூடிய பாத் பிரேக்கிங் ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த பட்ஜெட்டில் இல்லை 3 துறைகளுக்குமே. அடுத்து நம்ம பார்த்தோம்னா ப்ரைஸ் ரைஸ், கடுமையான பிரச்சனை வந்து மக்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து விலைவாசி உயர்வு. ஒரு சாதாரண உணவுப் பொருட்கள் நம்மளால டெய்லி பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமாக நம்ம பயன்படுத்த வேண்டிய உணவுப் பொருட்கள் இருந்து நிறைய விலை வந்து கடுமையாக விலை ஏறி இருக்குது. விலைவாசியை குறைக்கிறதுக்கு பட்ஜெட்டில் எந்த விதமான தீவிரமான திட்டங்களும் இல்லை. அதே போல் வந்து 2 நல்ல விஷயம் நான் பார்த்தேன், அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து இந்த நடுத்தர வர்க்க மக்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்பை வந்து 12 lakhs வரைக்கும் இன்கம் டேக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனோட டீட்டெயிலாக வந்தப்புறம் தான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் ஸ்லாப் காட்டுறப்ப நீங்கள் வந்து 12 to 16 lakhs வந்து 15% டேக்ஸ்ன்னு காட்டுது. ஸோ அப்போ அது வந்து நம்ம பார்ட் பியில் தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. அதில் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, மிடில் கிளாஸ் குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தை நீங்கள் வந்து ஒரு சக்கையாக உறிஞ்சிட்டாங்க நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை, கல்வி, மருத்துவம், இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் வந்து கடுமையான ஒரு பாதிப்பு வந்து மிடில் கிளாஸ்க்கு இருக்குது. ஏன்னா அவங்க வாங்குற சம்பளத்துக்கும் அவங்க பண்ணுற செலவுக்கும் ரொம்ப கடுமையான ஒரு கைக்கு வாய்க்குமான ஒரு சூழலில் தான் நடுத்தர வர்க்கமே இருக்க வேண்டிய சூழல் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறப்ப ஜிஎஸ்டி, நீங்கள் எதில் பார்த்தாலும் ஜிஎஸ்டி. கடலை மிட்டாயிலிருந்து சானிடரி நாப்கின் நம்ம போராடி எடுத்தோம். கடலை மிட்டாயிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மருந்துகள், உணவுப் பொருட்கள் எல்லாத்துலேயும் பருப்பு, அரிசி, ஆஸ்பத்திரியில் அவசர சிகிச்சை பிரிவு அனைத்துக்கும் ஜிஎஸ்டி இருக்குது. அந்த ஜிஎஸ்டியில் எந்த மாற்றமே பண்ணல. அப்போ நீங்கள் என்னதான் நீங்கள் டேக்ஸ் கொடுத்து மிச்சம் பண்ணால் கூட நீங்கள் வந்து அன்றாடம் உங்களுக்கு வந்து ஒரு கொடுமையான வரி விதிப்பு சிஸ்டத்துக்குள்ளே நம்ம இருக்கோம். அந்த வரிகள் மூலமாக இந்த ஒரு பெரிய இழப்பை அந்த இழப்பை இந்த ரிபேட்னால ஈடு செய்ய முடியும்னு எனக்கு தோணலை. பட் ஸ்டில் வந்து அது ஒரு சின்ன ஒரு ரிலீஃபாவது இருக்குது. ரெண்டாவது வந்து 36 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வந்து விலக்கு கொடுத்துருக்கோம் கஸ்டம் டியூட்டிலன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பீரியடில் இந்த மாதிரி உயிர்காக்கும் கேன்சர் மருந்து உட்பட இதுக்கெல்லாம் ஏற்கனவே கஸ்டம் டியூட்டியில் விலக்கு இருந்தது. நீங்கள் கேன்சர் 2014 மன்மோகன் சிங் அவர்கள் அரசாங்கம் ஆட்சி விட்டு போகிறப்ப கேன்சர் ட்ரக்ஸ் வந்து 10,000 ரூபாய்க்கு கீழே. 2014 மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி முடிஞ்சு நரேந்திர மோடி ஆட்சி அவர்கள் பொறுப்பேற்று முதல் முறையாக அவர் அமெரிக்கா போகிறார். போகிறப்பே 1 லட்ச ரூபாய்க்கு கேன்சர் ட்ரக்கை ஏற்றி வித்துட்டு தான் அவர் போகிறார். ஸோ 10 ஆண்டு காலமாக ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் குறைவாக இருந்த மருந்துகளை 10 ஆண்டு காலம் மிகப்பெரிய விலைக்கு வித்துட்டு இப்போ அதை குறைச்சிருக்காங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். இல்லை, எனக்கு முக்கியமாக நான் ஒன்று பார்த்தேன், சயின்டிஃபிக் டெம்பர் பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஐஐடியில் வந்து நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு இனோவேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு திட்டம் வைக்கிறோம். அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடங்களில் சயின்டிஃபிக் டெம்பர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக லேப்ஸ் கொண்டு வரலான் இருக்கோம், திங்கரிங் லேப்ஸ் கொண்டு வரலான் இருக்கோம்னு நினைக்கிறாங்க. இதை வந்து மெட்ராஸ் ஐஐடி இயக்குனர் பார்த்துருப்பாருன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் தான் ஐஐடி எல்லாம் வந்து நீங்கள் கவ்யூரினை பற்றி பேசக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்குது. இன்னைக்கு சயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது. நம்ம பார்த்தோம் இந்த வாரம் ஃபுல்லாக என்ன நியூஸ் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிற சாட்ஜிபிடிக்கும் இன்னைக்கு வந்து சைனா உருவாக்கிற டீப் சீக்குக்கும் எவ்வளோ பெரிய போட்டி இருக்குது. அந்த டீப் சீக் கம்பெனி உருவாக்குன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வெளியிட்ட அடுத்து ஒரு நாளில் அதே சைனாவில் அலிபாபா கம்பெனி அதை பீட் பண்ணுற இன்னொரு ஏஐ ஓப்பன் சோர்ஸை கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ இப்போ உலகமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குள்ள தான் போகுது அப்படிங்கிறப்ப இந்தியா வந்து பொதுவாகவே வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல சேவைத்துறையில் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கனவுலேருந்து மன்மோகன் சிங் அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் ஒரு 30% எம்ப்ளாய்மெண்ட்டு நம்ம சேவைத்துறையில் இன்னைக்கு வந்து இன்கமையும் எம்ப்ளாய்மெண்ட்டையும் ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி உலகம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தான் மாறுது அப்படின்னா அதை நோக்கி ஒரு பெரிய விஷன் வந்து இந்த பட்ஜெட்ல நிச்சயமா இருந்திருக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற வார்த்தையை தவிர அந்த மாதிரி ஒரு சாட் ஜிபிடி மாதிரியோ இல்லை டீப் சீக் மாதிரியோ உருவாக்குறதுக்கான ஒரு எந்த விதமான திட்டமும் இந்த பட்ஜெட்ல பார்க்க முடியல. அது எனக்கு பெரிய ஒரு ஏமாற்றமா இருந்தது. உலகமே ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு நிகழ்வு அமெரிக்காவிலையும் சீனாலையும் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அது பற்றி ஒரு பார்வையே நம்ம இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு சரியான முடிவல்ல. அதுதான் இந்த பட்ஜெட்ல நம்ம விஷன் இல்லைன்னு சொல்றதுக்கு அதுதான் காரணம். பொதுவாக வந்து ஒரு அதே மாதிரி பெண்கள் முன்னேற்றம்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம கேட்குறோம். உலகெங்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஜெண்டர் பட்ஜெட்டிங்கே வந்துருச்சு. நீங்கள் பட்ஜெட் போடுறப்பவே நீங்கள் ஒரு பெண்களுக்கு அதில் வந்து என்ன அந்த பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கீடு, இல்லை வந்து ஒரு நாட்டினுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் எவ்வளோ வந்து நம்ம பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்கிறோம் நிறைய நாடுகளில் பட்ஜெட் போடுறாங்க. ஜெண்டர் பட்ஜெட்டிங்கே போட வேண்டிய ஒரு சூழலில் உலகம் போய்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு மெயின் பட்ஜெட்டில் கூட ஒரு ஜெண்டரிங் பட்ஜெட்டுக்கான ஒரு ஃபிகரை நம்ம வந்து பார்க்க முடியல. அதே மாதிரி கல்வி, பொது மருத்துவம் இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரெண்டுக்குமான ஒரு இன்க்ரீஸ் இல்லை. மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 மருத்துவ இடங்களை வந்து நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் நம்ம சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே மெடிக்கல் சீட்டு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் த பார்ட்டி இன் பவர் நமக்கு வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜுங்கிறது மேண்டேட்ரி. டிஸ்ட்ரிக்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே மெடிக்கல் காலேஜ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இருந்தால் கூட உச்சநீதிமன்ற தீர்ப்புங்கிறது வந்து நம்ம மாநில இடஒதுக்கீட்டை வந்து எடுத்து நல்லிஃபை பண்ணுற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. பட் மிக நிச்சயமா ஒரு மாநிலங்கள் வளரணும் அப்படின்னா ஒன்றிய அரசாங்கமே போய் அந்த தீர்ப்பை கண்டெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அதை அவங்க வந்து பண்ணலை. அதனால இந்த மாதிரியான சீட் இன்க்ரீஸ் பண்றப்ப நமக்கு அதுல என்ன பெனிஃபிட், தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்துக்கு என்ன பெனிஃபிட், நம்ம என்ன நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் காமராஜர் காலத்துல இருந்து பொது மருத்துவத்துல. ஸோ அந்த மாதிரி ஒரு கீ ஏரியால பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி அர்பன் பிளானிங் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மைக்ரேஷன் வந்து ஒரு கிராமங்கள்ல இருந்து நகர்ப்புறங்களுக்கு மக்கள் குடிபெயர்றது ஒரு பெருமளவுல நடக்குது. அதுக்கு ஒரு 15-20 ஆண்டுகளாகவே நடக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நகர்ப்புற பாப்புலேஷனும் ஊரக மக்கள் தொகையும் ஏறக்குறைய ஒரே அளவில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அர்பன் பிளானிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அர்பனில் எப்படி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குவோம், அர்பனில் இருக்கிற மக்களுக்கு எப்படி நம்ம வேலை வாய்ப்புகள் கொடுப்போம், அர்பனில் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஃப்ரிஞ்சில் ஒரு ஸ்லம்மில் வாழ்கிற மக்களுக்கான ஹவுசிங், அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை நம்ம எப்படி பண்ணுவோம், அந்த மாதிரி எந்த பிக் டிக்கெட் ரிஃபார்ம்ஸோ அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் கூட இந்த பட்ஜெட்டில் இல்லை. இது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. 11வது பட்ஜெட் இந்த அரசாங்கத்தோட பார்க்குறோம். நம்ம எல்லா பட்ஜெட்டுமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷன் இல்லாமல் வர்றதுனால தான் நமக்கு விலைவாசி ரொம்ப ஏறுது. இப்போ பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான பட்ஜெட்னு அவங்க பெருமையாக சொன்னாங்க. பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் தான் வந்து இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய வயசை விட இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து டாலருக்கு எதிராக அதிகமாகிக்கிட்டே போகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பொருளாதாரம் ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. அது வந்து நமக்கு வேலை வாய்ப்பின்மைகளையும் விலைவாசி உயர்வுகளையும் வெளிப்படையாக தெரியுது. ஸோ அதே மாதிரி அந்த ஃபிசிக்கல் டெபிசிட்டை எப்படி அவங்க கண்டெயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. எக்கனாமிக் சர்வே நாள் வந்து எக்கனாமிக் சர்வேல ஒரு பாசிட்டிவ் நோட் இல்லை. அவங்க வந்து ஒரு பொருளாதாரம் ஒரு பெரிய தேக்க நிலையை சந்திக்குங்கிற மாதிரி தான் 6.3 to 6.8% க்ரோத் தான் இவங்க எக்கனாமிக் சர்வே ப்ரெடிக்ட் பண்ணுது. இப்போ எக்கனாமிக் சர்வேலாம் நம்ம ஒரு கொஸ்டின் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த எக்கனாமிக் சர்வேயே வந்து ஒரு பொருளாதாரத்தின் மீது ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்குன்னு சொல்கிறப்ப அந்த அழுத்தத்திலிருந்து எப்படி இந்திய பொருளாதாரத்தை காப்பாற்றுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு 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 திட்டம் இருக்கணும். அந்த திட்டம் இந்த பட்ஜெட்டில் இல்லைங்கிறது வருத்தமாக இருக்குது. சுருக்கமாக சொல்ல போனால் இது வந்து ஒரு விவசாயிகள், சிறு குறு தொழிலை நடத்துபவர்கள், தொழிலாளர்கள், அதே போல் மாணவர்கள், பெண்கள் இவர்களுக்கான ஒரு எந்த விதமான சிறப்பு திட்டங்களும் இதுல இல்லைங்கிறது ஒரு ஒரு விஷயம். ஓவராலா வந்து பொருளாதாரத்தை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு தொலைநோக்கு திட்டமுள்ள பட்ஜெட்டா இது இல்லைங்கிறது வருத்தமா இருக்கு. இதுல பொதுவான பார்வைன்னு தாண்டி தமிழ்நாடு சார்ந்த பார்வையும் ரொம்ப ரொம்ப முக்கியமா அதை நான் சொல்லணும். தமிழ்நாடு சார்ந்த அறிவிப்புகள், ஏன்னா பீகார் பத்தின வார்த்தை அப்படின்றது கிட்டத்தட்ட 15 முறைக்கு மேல உச்சரிக்கப்பட்டிருக்கு. 8 திட்டங்களுக்கு மேல தனியா பீகாருக்கு மட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை பட்ஜெட்ல எப்படி பார்க்கப்படுது, என்ன மாதிரியான அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு? இல்ல நாங்க பட்ஜெட் அவங்க வாசிக்கிறப்பே வந்து நாங்கெல்லாம் இது ஒரு பீகார் பட்ஜெட்டு, பீகார் சட்டசபையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நாங்க குரல் எழுப்பணும். தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து நம் ஒரு 3-4 இடங்கள்ல நம்ம தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு நிதி எப்படி ஒன்றிய அரசாங்கம் நம்மளுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒன்று, நமக்கு மெட்ரோ திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு வரல.
ரெண்டாவது பிஎம் ஸ்ரீ மாதிரி கல்விக்கான நிதி ஒதுக்கீடு நமக்கு வரல. அடுத்து வந்து நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத்தை வந்து ஏற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஒரு நயா பைசா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து நேச்சுரல் கெலாமிட்டிலிருந்து வரல. அதே மாதிரி நமக்கு ஜிஎஸ்டி வந்து நம்ம வந்து ஒரு பொதுவாகவே இந்த ஜிஎஸ்டியோடைய அமைப்பே வந்து இது வந்து பொருட்களை உற்பத்தி பண்ற மாநிலங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி தான் இந்த அமைப்பையே இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஜிஎஸ்டியில் நமக்கு பெரிய இழப்பு ஏற்படுது. 5 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ 5 ஆண்டு காலம் வரைக்கும் தான் நமக்கு அந்த ஜிஎஸ்டியோட நமக்கு காம்பன்சேஷன் நம்ம கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த 5 ஆண்டு காலம் முடிகிற ஒரு சூழல்ல பொதுவாகவே வந்து நம்ம 28 பைசா தான், நம்ம 1 ரூபா கொடுத்தோம்னா 28 பைசா தான் தமிழ்நாட்டுக்கு வருது. அப்படிங்கிறப்ப தமிழ்நாடுங்கிற வார்த்தை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்குன்னு சிறப்பு திட்டங்கள் எதுவுமே பட்ஜெட்ல இல்லைங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்குது. தொடர்ச்சியா வந்து ஒன்றிய அரசாங்கம் தமிழகத்திற்கு எதிராக இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். அது இந்த பட்ஜெட்டும் ஒரு விதிவிலக்கு இல்லைங்கிறத வருத்தத்தோட சொல்ல விரும்புறேன் நான். இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, கடந்த 2 ஆண்டுகளாகவே இந்திய ரயில்வே துறை சந்திக்கக்கூடிய விபத்து அப்படின்றது வந்து எண்ணிலடங்காததா இருக்கு. ஏராளமான நிதி சார்ந்த இழப்புகளும் ஆகுது, உயிரிழப்புகளும் ஆகுது. ரயில்வே பட்ஜெட் இப்ப தனியா கிடையாது, இது கூட சேர்ந்து இருக்கு. ரயில்வே துறைக்கு அதுவும் குறிப்பா இந்த அவங்களுடைய கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கான ஏதேனும் அறிவிப்புகள் வந்திருக்கா? இல்ல, பொதுவாகவே எப்படின்னா நம்ம காங்கிரஸ் யூபி அரசாங்கம் இருக்க வரைக்கும் ரயில்வே பட்ஜெட் தனியா இருக்கும். அப்போ அந்த ரயில்வே பட்ஜெட்டை நம்ம வந்து விரிவாக படிக்க முடியும். ஒரு எவ்வளவு ரயில்வேக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு அதிகமாக இருக்குதா குறைஞ்சிருக்கா, இல்லை குறிப்பு தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கு, இல்லை தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களில் கரூருக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு என்ன மாதிரியான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு, புதிய ரயில்கள் விடப்பட்டிருக்கா, இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். ஆனால் நரேந்திர மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் ரயில்வே பட்ஜெட்டையே ஒழிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் வந்து நாளைக்கு ரயில்வே துறையோட டிஎஃப்ஜி டிமாண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் வர்றப்போ தான் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக தெரியும் நான் நினைக்கிறேன். பட் ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து ரயில்வேக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு எதுவுமே சொல்ல. எந்த அதில் பார்த்தீங்கன்னா எதுக்குமே இல்லை. நீங்கள் வந்து அது அவங்க ஒரு ஒன்லைனாக தான் எல்லாத்தையும் போகிறாங்களே. இந்த பட்ஜெட்டை கவனிச்சிங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் இருந்தது இந்த பட்ஜெட்டில். நீங்கள் எல்லா மினிஸ்ட்ரியில இருந்தும் அவங்களுடைய அமைச்சர் அந்தந்த குறிப்பிட்ட அமைச்சகங்களுடைய டாக்குமெண்ட்ல இருந்து ஒரு பேராகிராஃப் எடுத்து அதுல இருந்து யூனியன் பட்ஜெட்டை தயாரிச்ச மாதிரி தான் நீங்க ஆரம்பத்துல இருந்தே இன்னைக்கு இந்த பட்ஜெட் படிக்கப்பட்டது. ஒரு வழக்கமா வந்து யூனியன் பட்ஜெட்டுங்கிறது யூனியன் பட்ஜெட்ல இருந்து தான் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு மற்ற மினிஸ்ட்ரிக்கான விஷன் வந்து போகும். ஆனால் இது வந்து ரொம்ப அதுக்கு தலைகீழாக வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் இந்த ஸ்கீம் மாதிரி இருந்தது, ஒரு ஸ்கீமை படிக்கிற மாதிரி தான் அவங்க படித்தாங்களே ஒழிய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஸ்கீம் பண்ணியிருக்கு, இப்போ ஸ்கீம் இருக்குதுன்னு தான் அவங்க சொன்னாங்க. இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ அலகேஷன் அதில் இவ்வளோ வரும்னு ஒரு அதனால தான் நம்ம பிக் டிக்கெட் ரிஃபார்ம்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். நேற்று நாடாளுமன்றத்தில் கலந்துரைக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொன்னார்னா, ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், உயர் பிரிவினர் எல்லாரையும் கருத்தில் கொண்டு அவர்களுடைய மேம்பாட்டிற்காக நாளைக்கு தாக்கல் பட இருக்கிற அந்த பட்ஜெட்டை நாங்கள் தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது தொடக்கத்தையும் சொன்னாங்க, இதே மாதிரி பிரதமர் பேசினதே தான் பேசினாங்க. ஸோ அவங்க சொல்கிறதபடி இந்த பட்ஜெட்டை தயாரிக்கப்பட்டிருக்கா இல்லையா, ஏமாற்றம் கொடுத்துருக்கா? இல்லை, அவங்க சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. 15 லட்ச ரூபா கொடுக்குறோம் நாங்கள் கொடுத்தாங்களா? 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குறோம் நாங்கள் உருவாக்குனாங்களா? இல்லை 11ஆம் பட்ஜெட் வந்துருச்சு, அப்படி ஏதாவது உருவாக்குறதுக்கு இந்த பட்ஜெட்டில் ஏதாவது திட்டமாவது இருக்குதா? அதனால் அவங்க சொல்கிறதுக்கும் எப்பவுமே செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டில் நிறைய இடங்களில் வந்து மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், ஷிப்பிங், போர்ட்டு, அந்த துறைமுகங்கள், விமான நிலையங்கள், நீங்கள் கனிம வளங்கள், இதை ஒட்டின நிறைய அறிவிப்புகள் வந்ததை நீங்கள் பார்த்துருக்க முடியும். இது எல்லாமே வந்து திரு அதானி அவர்களுக்கு மொனோபொலியா இருக்கிற துறைங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. நீங்க விமான நிலையங்களா இருக்கட்டும், துறைமுகங்களா இருக்கட்டும், கனிம வளங்களா இருக்கட்டும், கனிம வளங்கள்ல பெரும்பான்மையான அதானி நிறுவனங்கள் வருது. ஆமா, அதானிக்கு என்ன போய் சேரணுமோ அது இந்த பட்ஜெட்ல போய் சேர்ந்துருக்குது. ஆமா, ஆனா வந்து சாதாரண ஏழை எளிய விவசாயிகளுக்கு, நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்களுக்கு, இல்ல பெண்களுக்கு, மாணவர்களுக்கு நம்ம பார்த்தோம்னா, தொழிலாளர்களுக்கு, சிறு குறு தொழில்கள் நடத்துறவங்களுக்குன்னு பார்த்தோம்னா இதுல ஒண்ணும் இல்லை. இந்த பட்ஜெட் வழக்கம் போல வந்து சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நடுத்தர வர்க்க முலாம் பூசப்பட்ட ஒரு நரேந்திர மோடி அவர்கள் பாஜகவின் நண்பர்களுக்கான பட்ஜெட் தான் நான் நினைக்கிறேன். இப்போ டெல்லியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, போன 20 வருஷம் 28 வருஷமா காங்கிரஸ், அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி 10 வருஷமா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 15 வருஷமா காங்கிரஸ் இருந்தாங்க. பாஜக பார்த்தீங்கன்னா 1990 அந்த பீரியட்ல தான் இருந்தாங்க. ஸோ பாஜக வந்து டெல்லியை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டெல்லியை பிடிக்கிறதுக்கு இந்த பட்ஜெட் வந்து உதவுமா? இல்லை, இந்த மிடில் கிளாஸ்ங்கிற வேர்டு வந்து டெல்லியை குறி வச்சு வர்றதான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வெளியில போய் பேச வேண்டியிருக்கு. இந்த கேள்விக்கு பதில் சொன்னா, தேர்தல்ங்கிறத வந்து பாஜக அணுகிற விதம் வேற மாதிரி இருக்கு.
நீங்க ஒரு நாங்க மகாராஷ்டிரா கடந்த முறை தெலுங்கானா தேர்தல்ல இருந்து இந்த முறை இல்லை, அதுக்கு முன்ன கடந்த தெலுங்கானா, அப்ப நடந்த மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் உள்ளிட்ட தேர்தல்களை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சொல்ற அதே குற்றச்சாட்டை இப்ப ஆம் ஆத்மியும் சொல்லியிருக்காங்க. வாக்காளர் பட்டியலில் இருந்து எதிர்கட்சிகளுக்கு விழக்கூடிய ஓட்டுன்னு கணிக்கிற 25 லட்சத்திலிருந்து 40 லட்சம் வாக்குகள் நீக்கப்படுது. அந்த மாநிலத்திலேயே இல்லாத அல்லது அந்த தொகுதியிலேயே இல்லாத ஒரு 25 லட்சம் வாக்குகள் சேர்க்கப்படுது. ஸோ அந்த தேர்தல்ங்கிறது இன்னைக்கு வந்து நம்ம வாக்காளர் பட்டியல் வெளியாகிறப்பவே அந்த தேர்தலுடைய தன்மை வந்து அடிபட்டு போயிருந்தீங்க, ஒரு நடுநிலையான தன்மை. ஸோ அதனால வந்து தேர்தல் முடிவுகள்ங்கிறது வந்து ஒரு தனியாக நம்ம ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த வேண்டிய அளவுக்கான ஒரு தேவை இருக்கிற விஷயம். நான் யூனியன் பட்ஜெட்டோட அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த நடுத்தர வர்க்கம்ங்கிறது வந்து டெல்லி தேர்தலுக்காகவும், பீகாருங்கிறது வரவிருக்கிற பீகார் தேர்தலுக்கான பட்ஜெட் தான். தமிழ்நாட்டில் வந்து 2026 தேர்தல் வருதுன்னா கூட தமிழ்நாட்டில் எப்படியும் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட போறது இல்லை. அதனால அவங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு எதிரான ஒரு விரோதமான போக்கை அவங்க தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்க. இந்த பட்ஜெட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்கு.